Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கல்வி விருது வழங்கும் விழாவில் ஈரோட்டை சேர்ந்த மாணவி மோனிகா அக்கட்சியின் தலைவர் விஜயிடம் பரிசு பெற்றார். பின்னர் மேடையில் பேசிய மாணவி, விஜய் 2026ஆம் ஆண்டு முதல்வராக வேண்டும் என்று தெரிவித்தார். அப்போது மாணவியிடம் மைக்கை வாங்கிய விஜய், கண்டிப்பாக நான் சொல்லி அழைத்து வரவில்லை என்று கூறியதால் விழா அரங்கில் சிரிப்பலையை உருவாக்கியது. இவர்தான் 2026ல சிஎம்மா வருவாரு. இதை நான் என்னோட மனசுல இருந்து நான் சொல்றேன். இவர் தான் 2026ல சிஎம்மா வருவாரு. கண்டிப்பா நான் சொல்லி கூட்டு வரல. தம்பி பேச. இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆல் ஏரியாலையும் விஜயண்ணா கில்லிடா. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 2ஆம் கட்டமாக கல்வி விருதுகளை வழங்கினார். மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இந்த ஆண்டிற்கான முதற்கட்ட கல்வி விருதுகள் வழங்கும் விழா கடந்த மே 30ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிலையில் 2ஆம் கட்டமாக திருச்சி, ஈரோடு, கரூர், தஞ்சை, ராமநாதபுரம், திருப்பூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் 75 தொகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி விருதுகளை விஜய் வழங்கி கௌரவித்தார். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள 9 தொகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள், பெற்றோர்கள் என 1500க்கும் மேற்பட்டோருக்கு மதிய சைவ விருந்து வழங்கப்பட்டது. மூன்றாம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா வரும் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.